सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। निधाय ऋजुविश्वेशं विधाय गुरुवन्दनं कालानां तत्त्वबोधाय क्रियते तर्कसंग्रहः। ஸோ மங்களவாரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணாப்தியர்த்தம் மங்களாச்சரணம் பண்ணணும். அப்படி பண்ணணும் சொன்னா சமாப்திக்கு மங்களம் காரணம் அப்படின்ற காரிய காரண பாவம் முன்னாடி நிச்சயமாக இருக்கணும். இந்த மாதிரி காரிய காரண பாவம் நிச்சயமாக இருக்கா? காரிய காரண பாவம் நிச்சயம் வரணும்னு சொன்னா அன்வய சகச்சார நிச்சயம் வெதிரேக சகச்சார நிச்சயம் இது ரெண்டும் நமக்கு இருக்கணும். அது இல்லையேன்னு கேள்வி கேட்டு சமாதானமா சொல்லி காரிய காரண பாவம் நிச்சயம் இருக்கிறபடியினால சமாப்தி உத்திஷ்டு மங்களாச்சரணம் பண்றதுன்றது சரிதான் அப்படின்னு போன பாட்டத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் மங்களம் பண்ணணும்ன்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அன்னம்பட்டர் இந்த தர்க்க சங்கிரக தீபிகையில அன்னம்பட்டர் ரெண்டு மதம் இருக்காங்க. மங்களம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெண்டு பட்சம் இருக்கு. மங்களம் பண்ணணும்ன்றதுக்கு பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம், வேதா பிரமாணம். அந்த வேதம் இருக்குன்றதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா அனுமானம் பிரமாணம். அதாவது அனுமானம் பண்ணி ஒரு வேதம் இருக்கு மங்களாச்சரணம் பண்ணணும் அப்படின்ற வேதத்தை முதல்ல அனுமானம் பண்றோம். அந்த அனுமிதமான வேதம் தான் மங்களாச்சரணம் பண்ணணும்ன்றதுக்கு பிரமாணம் அப்படிங்கிறது அனுமானம். அதாவது உங்களுக்கு சமாப்தி மங்களத்துக்கு காரியம், மங்களத்தினுடைய காரியம் சமாப்தி. உங்களுக்கு சமாப்தி வேணும்னா மங்களம் பண்ண அனுமான பிரமாணத்தினால மங்களத்துக்கும் சமாப்திக்கும் ஒரு காரிய காரண பாவம் தீர்மானம் பண்றா. உங்களுக்கு சமாப்தி வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னு ஒரு பட்சம். இப்படி ரெண்டு பட்சம் இருக்கு. இதுல நம்ம தர்க்க சங்கிரக தீபிகையில அன்னம்பட்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டா சிஷ்டாச்சார அனுமித ஸ்ருதி பிரமாணம் மங்களத்திய கர்த்தவியத்வே கிம் பிரமாணம். பங்கி படிச்சுடுறேன், அப்புறம் மேல பார்க்கலாம். மங்களத்திய கர்த்தவிய நனு மங்களத்திய கர்த்தவியத்வே கிம் பிரமாணம் இது சேத் ந சிஷ்டாச்சாரானுமித ஸ்ருதேரேவ பிரமாணத்வா சமாப்தி காமஹா மங்களமாச்சரே இது ஸ்ருதேஹே அப்படின்னு சொல்றாங்க. மங்களம் கிரந்தாரம்ப சமயே கர்த்தவியம். கிரந்தாரம்பம் பண்றச்ச மங்களம் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா அனுமானம் பிரமாணம். அனுமானம் பிரமாணம் எதை வச்சுட்டு நீங்க அனுமானம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஆச்சாரத்தை வச்சுட்டு. பெரியவாள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் எப்படி அவளுடைய ஆச்சாரம் இருக்கோ அந்த ஆச்சாரத்தை வச்சுட்டு நாங்க அனுமானம் பண்றோம். அனுமானம் நான் ஏற்கனவே பாடம் சொல்லியிருக்கேன். அனுமானம் சொன்னா ஒரு 4 படிகளை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு அனுமானம் சொன்னா அனுமான பிரயோகம் எப்படின்னு கேட்டா பக்ஷா, சாத்தியம், கேது, திருஷ்டாந்தகம் இது 4த்தையும் சொல்லணும்.
ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம். பர்வதா வன்னிமான் பூமாது யதா மகானதா அப்படின்னு அனுமான பிரயோகம். ஒரு அனுமான பிரயோகம் பண்றச்ச பக்ஷம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாத்தியம் எது, கேது எது, திருஷ்டாந்தம் எது நன்னா தெரிஞ்சுக்கணும். பக்ஷா அத்திர பர்வதா, சாத்தியம் அத்திர வன்னிஹி, கேது பூமஹ, திருஷ்டாந்தா மகானதம். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டதுன்னா, திருஷ்டாந்தத்துல ஹேத்துவும் சாத்தியமும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஹேத்து பூமஹா திருஷ்டாந்தத்துல இருக்கு, சாத்தியமும் திருஷ்டாந்தத்துல இருக்கு, பண்ணியும் திருஷ்டாந்தத்துல இருக்கு, மகானதத்துல இருக்கு. இது ரெண்டாவது ஸ்டெப். தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்படி தீர்மானம் பண்ணிட்டேன்னு அதுதான் திருஷ்டாந்தம். அடுத்து மூணாவது, பக்ஷத்துல பர்வதத்துல ஹேது பூமம் இருக்கா இல்லையா அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, பர்வதா பூமவான் பர்வதே பூமஹா அஸ்தி அப்படின்னு எனக்கூடிய ஞானம் தான் சாஸ்திரத்துல பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லுவாங்க. பக்ஷத்துல ஹேது இருக்கு அப்படின்னு எனக்கூடிய ஞானம் தான் பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லையா, திருஷ்டாந்தத்துல ஹேதுவும் சாத்தியம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வியாப்தி ஞானம்னு பேர். இது ரெண்டாவது. மூணாவது ஸ்டெப் பக்ஷத்துல ஹேது இருக்கா இல்லையான்னு தீர்மானம் பண்ணிக்கணும். அடுத்துன்னு சொன்னா, பராமரிசம்னு ஒண்ணு இருக்கு, அது தூரமா வச்சிரும், அது இப்ப தேவையில்லை, அது மேற்கொண்டு வரக்கூடிய பாற்றங்கள்ல பார்க்கலாம். இந்த மாதிரி 3 ஸ்டெப் நன்னா தெரிஞ்சுட்டே இருக்கணும். 4வது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பர்வதா வன்னிமான் அப்படின்னு எனக்குரிய அனுமதி வந்துடுது. இதுதான் அனுமான உபபாதன பிரக்ரியா. ஒரு அனுமானம் சொன்னா அந்த பக்ஷா, சாத்தியம், ஹேது, திருஷ்டாந்தா இது 4த்தையும் நன்னா பிரயோகம் பண்ணணும். ரெண்டாவது திருஷ்டாந்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுல ஹேதுவும் சாத்தியமும் இருக்கான்னு பார்த்துக்கணும். மூணாவது பக்ஷத்துல ஹேது இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். நாலாவது பர்வதா வன்னிமான் அப்படின்னு அனுமதி வரப்போகுதுன்னு சொல்லணும். இதுதான் விஷயம். இப்போ பிரகிருத்தத்துல என்ன, சிஷ்டாச்சார அனுமித ஸ்ருதேரேவ பிரமாணத்வா அப்படின்னு சொல்றான். அதாவது சிஷ்டா பூமேன பர்வதே வன்னிஹி அனுமிதா, பூமத்தை வச்சுண்டு பக்ஷத்துல பர்வதத்துல வன்னியானது அனுமானம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க மங்களத்துக்கு अथवा मंगलस्य कर्तव्यत्वे किं प्रमाणं, श्रुतिः प्रमाणं. श्रुतिः कथं ज्ञाता, शिष्टाचारेण अनुमिता அப்படின்னு சொல்றான். அப்போ பூமேன வன்னிஹி அனுமிதான்னு சொல்றச்ச நமக்கு ஹேதுவாக என்ன தெரிகிறது, பூமம் தெரிகிறது. எது அனுமானம் பண்ணப்பட்டதோ அது சாத்தியம், எது அனுமிதமாக இருக்கோ அது சாத்தியம். அப்போ தூமம் ஹேது, தூமத்தை ஹேத்துவாக வச்சுண்டு சாத்தியம் வன்னியானது அனுமானம் பண்ணப்பட்டது அப்படின்னு பூமேன வன்னிஹி அனுமிதான்றதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி இங்க சிஷ்டாச்சாரேன அனுமிதா ஸ்ருதிஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஷ்டாச்சாரத்தை ஹேத்துவாக விட்டு வேதமானது ஸ்ருதியானது அனுமானம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டீங்கன்னா, சிஷ்டாச்சாரம் ஹேதுவா தெரியாது, ஸ்ருதி சாத்தியமாக தெரியாது இல்லையா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்ப அனுமானம் சொல்லணும். கிரந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, அனுமான பிரயோகம் எப்படி பண்றா, மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாகம் அலௌகிக அவிகீத சிஷ்டாச்சார விஷயத்வா
யதா தர்ஷாதி யாகா அப்படின்னு கிரந்தத்துல சொல்றான். ஆனா ஸ்பஷ்டமா இருக்கு. மங்களம் பக்ஷா சாத்தியம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்வம் ஹேது அலௌகீக அவிகீத சிட்டாச்சார விஷயத்துவம் திருஷ்டாந்தா தர்ஷாதி யாகா இப்படி சொல்லியிருக்கான். இதுல ஹேது பெருசா இருக்கு இல்லையா, அலௌகிக அவிகீத சிட்டாச்சார விஷயத்துவான்னு இருக்கு. அலௌகிக அவிகீதன்றது இப்ப தேவையில்லை, நம்ம அது தூரமா வச்சிருந்தோம். அப்போ என்ன அனுமான ஸ்வரூபம் கிடைச்சதுன்னு கேட்டதுன்னா, மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் சிஷ்டாச்சார விஷயத்வாது யதா தர்ஷாதி அப்படின்னு நமக்கு அனுமானம் கிடைச்சது. இப்போ இந்த அனுமானத்துல பக்ஷம் சாத்தியம் ஹேது திருஷ்டாந்தம்ன்றது பார்த்தாரு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப், திருஷ்டாந்தத்துல ஹேது இருக்கா சாத்தியம் இருக்கான்றத பார்த்தோம். ஹேது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஷ்டாச்சார விஷயத்துவம். ஆச்சாரஹா ஆச்சாரஹான்ற சப்தத்துக்கு இங்க ஸ்ருதி பிரயத்னஹா அப்படின்னு அர்த்தம். அப்போ திருஷ்டாந்தமாக இருக்கக்கூடிய தர்ஷாதி யாகத்துல சிஷ்டாச்சார விஷயத்துவம் இருக்கா இல்லையா அண்ணா பாருங்க. தர்ஷாதி யாகத்தை பெரியவாள்லாம் பண்றாளா இல்லையா அப்படின்னா பண்றா. அப்போ அவளுடைய பிரயத்தனத்துக்கு விஷயமாக இருக்கு இந்த தர்ஷாதி யாகம். அப்போ சிஷ்டாச்சார விஷயத்துவம் இருக்கு. அதாவது சிஷ்டால் பெரியவாள்லாம் தர்ஷாதி யாகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுடைய சிஷ்டாளுடைய அனுஷ்டான விஷயமாக இந்த தர்ஷாதி யாகம் இருக்கு. அப்போ சிஷ்டாச்சார விஷயத்துவம் தர்ஷாதி யாகத்துல இருக்கு அப்படின்னு ஹேது கொண்டு வந்துட்டோம் இந்த திருஷ்டாந்தத்துல. சாத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்வம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு நல்லா அர்த்தம் சொல்லணும். ஸ்ருத்யா போதிதா ஸ்ருதிபோதிதா, ஸ்ருத்யா போதிதா ஸ்ருதிபோதிதா, ஸ்ருதியினால சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? செய்ய வேணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்ருதிபோதித கர்த்தவியதா, வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு இதை பண்ணணும். எதை பண்ணணும்? தர்ஷாதி யாகத்தை பண்ணணும் அப்படின்னு வேதத்துல சொல்லிருக்கு. அப்போ ஸ்ருதிபோதித கர்த்தவிய ஸ்ருதிபோதிதா கர்த்தவியதா யஸ்ய தது ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அப்படின்னு பேர். அப்போ ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கா கஹ ஜாதகா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா தர்ஷாதி யாகம் ஆச்சு. அப்போ ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா தர்ஷாதி யாகத்துல இருக்கு. சந்தியாவந்தனம் கூட ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் தான். அகரஹ சந்தியாம் உபாசீதா அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்தினால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும். அது எங்க சொல்லிருக்குன்னு வேதத்துல சொல்லு. அப்ப ஸ்ருதிபோதித கர்த்தவிய ஸ்ருதிபோதிதா கர்த்தவியதா யஸ்ய சந்தியாவந்தன கர்மணः தத் சந்தியாவந்தன கர்ம ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் சாத்தியம் தர்ஷாதி யாகத்துல இருக்கு, இங்கெல்லாம் இருக்குன்றதுனால சமன்வயமா இருக்கு. அப்போ திருஷ்டாந்தத்துல தர்ஷாதி யாகத்துல சிஷ்டாச்சார விஷயத்துவமும் இருக்கு, ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவமும் இருக்கு, ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவமும் இருக்கு. அப்படிங்கிறதுனால திருஷ்டாந்தத்துல சாத்தியமும் இருக்கு, ஹேத்துவம் இருக்கு என்று சமன்வயம் ஆயிடுது. இப்போ ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். சுவாமி, நீங்க சிஷ்டாச்சாரத்தினால ஸ்ருதிதான அனுமானம் பண்றீங்கன்னு சொன்னீர்கள். இங்க சாத்தியமாக ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் இருக்கே,
அப்படின்னு கேட்கணும். வாஸ்தவம் இந்த சாத்தியம் ஸ்ருதி போதித கர்த்தவிய தாக்கத்தும் தான். ஒரு நியமம் இருக்கு. விதேய கோட்டி பிரவிஷ்டானாமபி விதேயத்துவம் அங்கீகிரியதே அப்படின்னு ஒரு நியமம். சாத்தியம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம், அந்த சாத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் கூட நாம இப்ப அனுமானம் பண்றோம் அப்படின்னு இந்த நியாயத்துக்கு அர்த்தம். ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் சாத்தியம் விதேயம், அந்த விதேயத்துக்குள்ள பிரவிஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி வேதம் கூட இப்போ நாம அனுமானம் பண்றோம். இந்த சித்தாச்சார விஷயத்தை ஹேதுவை வச்சுட்டேதான் அனுமானம் பண்றோம். அப்போ சிஷ்டாச்சாரேன அனுமிதா ஸ்ருதி அப்படிங்கிறது இந்த இடத்துல உபபன்னமாகிறது. இது இப்போ 2வது ஸ்டெப்பு பார்த்தாச்சு. 3வது ஸ்டெப், பக்ஷத்துல மங்களத்துல சிஷ்டாச்சார விஷயத்துவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே பாருங்க, பெரியவாள்லாம் கிரந்தாரம்ப சமயம் என்ன இருக்கோ அந்த சமயத்துல மங்களாச்சரணம் பண்றா. அப்போ சிஷ்டாச்சார விஷயத்துவம்ங்கிறது மங்களத்துல இருக்கு. சிஷ்டாச்சார விசிஷ்டாக மங்களம் குர்வந்தி, சிஷ்டாக மங்களம் ஆச்சரந்தி. அப்போ சிஷ்டாச்சார விஷயத்துவங்கிறது மங்களத்துல பட்சத்துல இருக்குன்னு சொன்னிடலாம். ஆட்டோமேட்டிக்கா சாத்தியமானது சித்திக்கிறது. என்ன சித்திக்கிறது? ஸ்ருதி போதித கர்த்தவியதாக்கத்துவம் சித்திக்கிறது. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சாத்தியம் ஸ்ருதி போதித கர்த்தவியதாக்கத்துவம் அது சித்தமாகிறதுன்னு சொன்னா, அந்த சாத்தியத்துக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி கூட சித்தமாகிறது. அப்போ இந்த சிஷ்டாச்சார விஷயத்துவ ஹேதுனா ஏவ கா ஸ்ருதி சமாப்தி காமஹா மங்களம் ஆச்சரே அப்படின்னு எனக்கூடிய ஸ்ருதி கூட இப்போ அனுமானம் பண்ணப்பட்டது. அப்போ மங்களத்திய கர்த்தவியத்தே கிம் பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ருதி பிரமாணம். அந்த ஸ்ருதியை வச்சுண்டு அந்த ஸ்ருதியினால சொல்லப்பட்ட அந்த செய்யப்பட வேண்டியதற்குரிய கர்த்தவியத்தை கூட மங்களத்துல சித்தமாகிறது அப்படின்னு சொல்றான். கிரியதே விதேய கோட்டி பிரவிஷ்டானாமபி விதேயத்துவம் அங்கீகிரியதே. இதுவரையும் ஒரு விஷயம் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரணும்னா கேளுங்க. சரி, மேல போகலாமா? ஸ்ருதி போதித கர்த்தவியதா சிஷ்டாச்சார விஷயத்துவா அப்படின்னு அனுமானம் பண்ணான். இந்த பக்ஷத்துக்கு உத்தேசியம் கூட ஒரு பேர் இருக்கு, பரியாயம். பக்ஷத்துக்கு உத்தேசியம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி சாத்தியத்துக்கு விதேயம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இப்போ என்ன கேள்வி வந்தது நமக்கு? மங்களம் கர்த்தவியம் இத்தியத்திர கிம் பிரமாணம் போகோ, மங்களம் பண்ணணும்ன்றதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா, இப்ப என்ன சொன்னா, சிஷ்டாச்சாரத்தினால அனுமானம் பண்ணப்பட்ட ஸ்ருதி பிரமாணம்னு பதில் சொல்லிட்டான். சரி, அப்ப சிஷ்டாச்சாரத்தினால நீங்க என்ன பண்ணணும்? நேர ஸ்ருதியெல்லாம் அனுமானம் பண்ணணும் இல்லையா? சிஷ்டாச்சார அனுமிதா ஸ்ருதி பிரமாணம். பூமேன அனுமிதா வன்னிஹி அப்படின்னா பர்வதா வன்னிமான் பூமா, நேரா வன்னியதான் சாத்தியமா கொண்டு நிறுத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி சிஷ்டாச்சார அனுமித ஸ்ருதி பிரமாணம்னு சொல்லணும்னு சொன்னா, மங்களம் ஸ்ருதி மது சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு தான் அனுமானம் சொல்லணும். ஆனா நீங்க அப்படி சொல்லாம என்ன அனுமானம் சொல்றீர்கள்? மங்களம் ஸ்ருதி போதித கர்த்தவியதாக்கம் சிஷ்டாச்சார விஷயத்வாதுன்னு அனுமானம் சொல்றேன். அப்படி சொல்றேன் அனுமானம். அப்ப சிஷ்டாச்சார விஷயத்துவம் அப்படின்னு எனக்கூடிய ஹேத்துவை வச்சுண்டு நீங்க எதை சாதிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி போதித கர்த்தவியதாக்கத்துவம் சாதிக்கிறேன்.
ஸ்ருதியை சாதிக்கலையோ இல்லையோ, ஸ்ருதிபோதித கர்த்தவிய தாக்கத்தும் தானே இந்த இடத்துல சாத்தியம், ஸ்ருதி சாத்தியம் இல்லையே அப்படின்னு ஒரு அதுக்கு பதில் சொல்றான். இந்த இந்த வாக்கியம் பதில் வாக்கியம். சுவாமி அப்படி கிடையாது, இருக்கோ அந்த சாத்தியத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய பாகங்கள் கூட இந்த இடத்துல சாத்தியமாக நாங்க ஒத்துக்கிறோம். விதேய கோட்டி பிரவிஷ்டானாமப்பி விதேயத்துவம் அங்கீகிரியதே அப்படின்னு ஒரு நியாயம். அப்போ சிஷ்டாச்சார விஷயத்துவம் எனக்கூடிய ஹேத்துனால ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் எப்படி சாத்தியம் சித்தமாச்சோ, அந்த மாதிரி அந்த சாத்தியத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஸ்ருதி கூட இந்த இடத்துல சாத்தியம் சித்திக்கிறது. அது கூட சாத்தியமா இருக்கிறபடினால அந்த ஸ்ருதி கூட சித்திக்கிறது இந்த ஹேத்துனால. அப்போ சிஷ்டாச்சார அனுமிதா ஸ்ருதி அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியா பொருளிதான் இருக்கு, உபபன்னமாக இருக்கு அப்படின்னு பதில் சொல்றான். இதுதான் இந்த இடத்துல விஷயம். புரிஞ்சுதான்? இது இப்ப மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாகம் சிஷ்டாச்சார விஷயத்வா யதா தர்ஷாதி யாகா அப்படின்னு எனக்கூடிய அனுமானத்தினால மங்களத்திய கர்த்தவியத்தே ஸ்ருதிஹி பிரமாணம் அப்படின்றது சித்தமாச்சு. அதாவது வெறும் ஸ்ருதிஹி பிரமாணம் இல்ல, சிஷ்டாச்சாரத்தை வச்சுண்டு நாம ஒரு வேதத்தை அனுமானம் பண்றோம். அந்த வேதம் கல்பித வேதம்னு சொல்லுவா, கல்பித ஸ்ருதிஹி, நாமளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கு பேர் கல்பிதா ஸ்ருதிஹின்னு பேர். நாமளே ஒரு வேதம் மாதிரி ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி நாமளே உருவாக்கிக்கிறது. அப்போ சிஷ்டாச்சாரத்தை வச்சுண்டு ஒரு வேதத்தை நாம் அனுமானம் பண்றோம். என்ன வேதம் அது? வேதம்னா சப்தம். என்ன வாக்கியம் அது? கட்டளை வாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு சமாப்திய விரும்புறானோ அவன் கிரந்தாரம்ப சமயத்துல மங்களம் பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரோம். அந்த வாக்கியம் நாமளே நிர்மாணம் பண்றோம். அந்த மாதிரி நிர்மாணம் நாமளே பண்ணோம்னு சொன்னா அதுக்கு பேர் கல்பிதா வேதா, கல்பிதா ஸ்ருதிஹி அப்படின்னு பேர். அப்போ சிஷ்டாச்சார அனுமிதா ஸ்ருதிஹி சமாப்தி காமஹா மங்களம் ஆச்சரே, சமாப்தி காமஹா மங்களம் ஆச்சரே, காமஹா மங்களம் ஆச்சரே அப்படின்னு எனக்கூடிய வேதத்தை சிஷ்டாச்சார விஷயத்துவம் எனக்கூடிய ஹேத்து வச்சுண்டு அனுமானம் பண்ணும். அந்த ஸ்ருதியை தான் மங்களம் பண்ணணும்ன்றதுக்கு பிரமாணம் அப்படின்னு இந்த இதுதான் அனுமான பிரக்கிரனுடைய முக்கியமான உத்தேசம். இதுக்கப்புறம் கர்த்தவியதாக்கத்துவம் சாத்தியம், அதுக்குள்ள ஸ்ருதி அடங்கியிருக்கு, அதுவும் சாத்தியமாக நாம வச்சுண்டு அனுமானம் பண்றோம்னு அர்த்தம். அதுக்குதான் அந்த நியாயத்தை சொன்னோம். இதுவரையும் அனுமானத்தினுடைய உபபாதனம் ஆயிடுச்சு. இதுதான் மெயின் விஷயம். முடிஞ்சுட்டு இப்போ இந்த அனுமானத்துக்குள்ள தோஷங்கள்லாம் சொல்லுவான். ஹேத்வாபாசகா அப்படின்னு பேர். அதாவது முன்னாடி நாம சொன்ன வியபிச்சாரம், அன்வய வியபிச்சாரம், வெதிரேக வியபிச்சாரம், இதெல்லாம் காரிய காரண பாவத்துக்கு மேல வரக்கூடிய தோஷங்கள். இப்போ நாம சொல்லக்கூடிய வியபிச்சாரம் அனுமானத்துக்கு மேல இருக்கக்கூடிய தோஷங்கள், அதாவது ஹேதுல இருக்கக்கூடிய தோஷங்கள். 5 தோஷங்கள் சொல்றான். சத்யவிசாரா, விருத்தா, சத்பிரதிபக்ஷா, அசித்தா, பாதிதான்னு 5 துஷ்ட ஹேத்துக்கள் சொல்றான். 5 தோஷங்கள், ஒரு ஹேதுல 5 தோஷங்கள் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்போ வியபிச்சாரா, அனுமானம் சொன்னா வியபிச்சாரகான்னு ஒரு தோஷம், அது இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். வியபிச்சாரகா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேது இருக்கக்கூடாது.
ஆனா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தத்ஹேது ஒரு நல்ல ஹேதுன்னு சொன்னீங்கன்னா சாத்தியம் இல்லாத இடங்கள்ல ஹேது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஹேது சத்ஹேதுன்னு சொல்றான். சாத்தியம் இல்லாத இடங்கள்ல ஹேது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஹேது சத்ஹேதுன்னு சொல்றான். சாத்தியம் இல்லாத இடங்கள்லயும் ஹேது இருந்ததுன்னு சொன்னா அந்த ஹேது வியபிசாரி, அனைகாந்திகா, சவ்யபிசாரா அப்படின்னு சொல்றான். அந்த ஹேத்துல வியபிசார தோஷமானது வர்றது அப்படின்னு சொல்றான். இன்னொரு தடவை சொல்றேன், தத்ஹேதுன்னு சொன்னா சாத்தியம் இல்லாத இடங்கள்ல ஹேது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஹேது தான் சத்ஹேதுன்னு பேரு. எந்த ஒரு ஹேது சாத்தியம் இல்லாத இடங்கள்ல கூட இருக்குன்னு சொன்னேன்னா அந்த ஹேது துஷ்டஹா ஹேது, நல்ல ஹேது கிடையாது. அந்த ஹேது வியபிசாரி, அனைகாந்திகா, சவ்யபிசாரா அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல இந்த அனுமானத்துல பார்க்கலாம். மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் சிஷ்டாச்சார விஷயத்துவா அப்படின்னு சொன்னான். இப்போ பாருங்க, இந்த சிஷ்டாச்சார விஷயத்துவம்ங்கிறது ஹேது சாத்தியம் இல்லாத இடங்கள்ல கூட இருக்கு அப்படின்னு கேட்கிறான். எங்க சுவாமி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஜனத்துல போஜனம் இருக்கோ இல்லையா, அது என்ன வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கா? போஜனம் பண்ணணும் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கா? பசி எடுத்தா போஜனம் பண்ணணும்னு நாமளே ஆட்டோமேட்டிக்கா பண்ண போறோம். அதுக்காக வேதம் வரணுமா? அப்படி கிடையாது. அப்போ ஸ்ருதி போதித கர்த்தவியதா கத்வம்ங்கிறது சந்தியாவந்தன கர்மால தர்ஷாதி யாகங்கள்ல இருக்கு, போஜனத்துல இல்ல. அப்போ சாத்தியம் போஜனத்துல இல்ல. ஸ்ருதி போதித கர்த்தவியதா கத்வம் அப்படிங்கிறது போஜனத்துல இல்ல. ஆனா அந்த போஜனம் கூட சிஷ்டால் பண்றாளா இல்லையா? சிஷ்டால் பண்றாளா இல்லையா? பண்ணிட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் பெரியவாள்லாம் போஜனம் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ சிஷ்டாச்சார விஷயத்துவம் அப்படின்னு கூடிய ஹேது ஸ்ருதிபோதித கர்த்தவியதா கத்வா பாவவதி போஜனாதௌ வர்த்ததே இதி அயம் ஹேது துஷ்டஹ, இல்லனா அஸ்மின் ஹேதௌ வியபிசார தோஷः வர்த்ததே. அப்போ இந்த ஹேது விட்டு நாம அனுமானம் பண்ணினா அது தப்பா போயிடும். அப்ப இந்த ஹேது சரியில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படியா? அப்போ நாங்க ஹேது கொஞ்சம் பெருசு பண்றோம் அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு கேட்டா, அலௌகிகத்துவம் அப்படின்னு ஒரு விசேஷணத்தை கொடுக்குறான். அப்ப அனுமான ஸ்வரூபம் என்ன கிடைச்சது நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அலௌகிகத்வே சதி சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்றான். மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அலௌகிகத்வே சதி சிஷ்டாச்சார விஷயத்வாத் யதா தர்ஷாதி யாகः. முதல்ல நாம அலௌகிகத்துவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விதிம் வினா ராகாதி பிராப்தம் எது தத் பின்னத்வம், இதுதான் அலௌகிகத்துவம்னு சொல்றான். விதிம் வினா ராகாதி பிராப்தம் எது தத் பின்னத்வம், இதுதான் அலௌகிகத்துவம்னு சொல்றான். என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விதி இல்லாம, அதாவது விதினா வேத வாக்கியம் இல்லாமல் நாமளா இஷ்டப்பட்டு அடையிறோம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது லௌகிக்கம்னு சொல்றான். பின்னத்துவம் அலௌகிகத்துவம் அப்படின்னு சொல்றான். போஜனம் பாருங்க, சிஷ்டாச்சார விஷயம்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல அலௌகிகமானு கேட்டா இல்லை. விதிம்பினா வேதம் அந்த இடத்துல பிரசக்தி இல்லை வேதத்துக்கு. ராகாதி அப்படின்னா நாமளே இஷ்டப்பட்டு நாமளே ஆசைப்பட்டு அடையிறோம் அந்த போஜனத்தை. நமக்கு பசி எடுத்தா சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது, போய் சாப்பிட்றோம். அப்போ விதிம்பினா ராகாதி பிராப்தம் பவதி போஜனம். அதனால அது லௌகிக்கமே ஆயிடுச்சுன்றதுனால பின்னத்துவம் அலௌகிகத்துவம்ன்றது போஜனத்துக்கு கிடையாது. அப்போ அலௌகிகத்துவம் என்ற விசேஷனம் போஜனத்துக்கு வரல. இப்போ அனுமானத்தை ஒரு தடவை பார்த்துடலாம். மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அலௌகிகத்வே சதி சிஷ்டாச்சார விஷயத்வா யதா தர்ஷாதி யாகா. இப்ப திருஷ்டாந்தத்துல இந்த ஹேது இருக்கான்னு பாருங்க. திருஷ்டாந்தத்துல தர்ஷாதி யாகத்துல சிஷ்டாச்சார விஷயத்துவம் இருக்கு, அதே மாதிரி அலௌகிகத்துவமும் இருக்கு. அலௌகிகத்துவம் என்னது? விதிமந்தரா விதிம்பினா ராகாதினா பிராப்தம் பவதி வா அயம் யாகா. நாமளே ஆசைப்பட்டு பண்றோமா? வேதம் சொல்லல. வேதம் சொல்லலன்னா வேதத்தை நம்ம கவனிக்கல. நாமளே ஆசைப்பட்டு தர்ஷாதி யாகத்தை பண்றோமா? இல்லையே. அப்போ விதிம்பினா ராகாதி பிராப்தா தர்ஷாதி யாகா நபவதி. ஸ்நானம், போஜனம், டிவி தரிசனம், மொபைல் தரிசனம், பாட்டசிரவணம் இதெல்லாம் லௌகிக்கம். விதிம்பினா ராகாதி பிராப்தம் பவதி. தத் பின்னத்துவம் தர்ஷாதியாகே வர்த்தது அப்படின்னு அலௌகிகத்வே சதி சிஷ்டாச்சார விஷயத்துவம் எனக்கூடிய கேது இங்க திருஷ்டாந்தத்துல தர்ஷாதியாகத்துல இருக்கு. அந்த தர்ஷாதியாகத்துல முன்னாடி சொன்ன மாதிரி வேதபோதித கர்த்தவியதாக்கத்துவம், ஸ்ருதி போதித கர்த்தவியதாக்கத்துவம் சாத்தியம் இருக்கு அப்படின்றதுனால சமன்வயம் இருக்கு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா விபிச்சாரம் சங்க பண்ணேன். எப்படி சங்க பண்ணேன்? சாத்தியம் ஸ்ருதி போதித கர்த்தவியதாக்கத்துவம் அது போஜனத்துல இல்லை. அப்போ அந்த மாதிரி போஜனத்துல சாத்தியாபாவதி போஜனாதவு சிஷ்டாச்சார விஷயத்துவம் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடி விபிச்சார சங்க பண்ண சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முன்னாடி நாங்க சிஷ்டாச்சார விஷயத்துவம் மட்டும் ஹேதுவா வச்சிருந்தோம். இப்போ நாங்க அதை கொஞ்சம் ஒரு விசேஷணத்தை போட்டு கொஞ்சம் நிஷ்கிருஷ்டமான ஒரு ஹேது இப்ப சொல்றோம். என்னது? அலௌகிகத்வே சதி சிஷ்டாச்சார விஷயத்வா, இல்ல அலௌகிகத்வே சதி சிஷ்டாச்சார விஷயத்துவம் ஹேது அப்படின்னு நாங்க சொல்றோம். இது இருக்கான்னு பாருங்க. அங்க போஜனத்துல அலௌகிகத்துவமும் சிஷ்டாச்சார விஷயத்துவம் ரெண்டும் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இல்லை. ரெண்டும் இல்லை. சிஷ்டாச்சார விஷயத்துவம் போஜனத்துல இருந்தாலும் அலௌகிகத்துவம் விதிமந்தரா ராகாதி பிராப்தம் எது தத் பின்னத்துவ ரூபமாக இருக்கக்கூடிய அலௌகிகத்துவம் அந்த போஜனத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரத்தை பரிகாரம் பண்றான். இப்போ பிரசங்கமா இன்னொரு விஷயத்தையும் இந்த சந்தர்ப்பத்துல சொல்லுறேன். விபச்சாரம்னு சொன்னேன். அது இருந்துட்டு போட்டோமே, அது என்ன பண்ண போறது? இருந்துட்டு போட்டோம். அது இருந்தா கூட இதுவே ஹேதுவா வச்சுருலாமே. மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் சிஷ்டாச்சார விஷயத்வா யதா தர்ஷாதி யாகா. இப்படி நாங்க அனுமானம் சொன்னோம். இந்த அனுமானத்துல ஹேத்துல தோஷம் இருக்கேன்னு நீங்க கேட்கிறேன். இருந்தா இருந்துட்டு போட்டோமே, இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அங்க ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நாம அனுமதி வரணும். நமக்கு அனுமதினா ஒரு நிச்சயம் வரணும். மங்களம் பிரதிபோதித கர்த்தவியதாக்கம் அப்படின்னு ஒரு நிச்சயம் வரணும். இந்த நிச்சயம் வரணும்னு சொன்னா முன்னாடி வியாப்தி ஞானம் வரணும். அனுமதிக்கு காரணம் வியாப்தி ஞானம். இந்த வியாப்தி ஞானம் இருந்தாதான் அனுமதி வரும். வியாப்தி ஞானம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் ஹேத்து இருக்கோ அங்கெல்லாம் சாத்தியம் இருக்கு அப்படின்னு எனக்குரிய நிச்சயம்தான் வியாப்தி ஞானம். சித்தாச்சார விஷயத்துவம் எங்கெல்லாம் இருக்கோ தர்ஷாதியாகங்கள்ல அங்கெல்லாம் என்னது ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் இருக்கு. இப்படின்னு எனக்கூடிய ஞானம் இருக்கோ இல்லையா, அதுதான் வியாப்தி ஞானம். இந்த வியாப்தி ஞானம் இருந்தாதான் அனுமதி வரும். இந்த வியாப்தி ரெண்டு விதமா சொல்றாங்க, அதை இங்க பார்க்கலாம். ஏது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சாத்தியம் இருந்தே ஆகணும். இது அன்வய வியாப்தின்னு சொல்றாங்க. அப்படியே ரிவர்ஸ் வாங்க. சாத்தியம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் ஹேது இருக்கப்படாது. இது வெதிரேக வியாப்தின்னு சொல்றோம். அப்போ வியாப்தி ரெண்டாவது சொன்னோம் இல்லையா, அந்ததான் இப்போ நம்ம வியாப்தியை எடுத்துக்க போறோம் இந்த பாடத்துல. அதாவது சாத்தியம் எங்க இல்லையோ அங்க ஹேது இல்லை அப்படின்னு எனக்கூடிய ஞானம் தான் இந்த இடத்துல வியாப்தி ஞானம். அதாவது ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்வாபாவவதி சிஷ்டாச்சார விஷயத்வரூபா ஹேது ந வர்த்ததே அப்படின்னு எனக்கூடிய ஞானம் தான் இந்த இடத்துல வியாப்தி ஞானம். இந்த மாதிரி ஞானம் வந்தாதான் உங்களுக்கு மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அப்படின்னு எனக்கூடிய அனுமதி சம்பவிக்கும். அடுத்தா இப்ப விஷயத்துக்கு வரலாம். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, விபிச்சாரம் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கேட்டேன். விபிச்சாரம்னா என்னது? சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேது இருக்கிறது அப்படின்னு எனக்கூடிய நிச்சயம்தான் விபிச்சார நிச்சயா அப்படின்னு பேர். விபிச்சாரம்னா சாத்தியம் இல்லாத இடத்துலயும் ஹேது இருக்கிறது. ஹேது இருந்ததுன்னு சொன்னா அது விபிச்சாரகான்னு பேரு. அந்த ஞானம் இருந்ததுன்னா அது விபிச்சார ஞானம்னு பேர். பாருங்க, சாத்தியம் இல்லாத இடத்துல ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் இல்லாத இடத்துல போஜனத்துல சிஷ்டாச்சார விஷயத்துவம் எனக்கூடிய ஹேது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு விபிச்சார நிச்சயம் இருந்ததுன்னு சொன்னா வியாப்தி ஞானம் வருமா? சாத்தியம் இல்லாத இடத்துல போஜனத்துல ஹேது இல்லை அப்படின்னு எனக்கூடிய வியாப்தி ஞானம் வருமா? வராது இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த பூதலத்துல கட்டம் இல்லை அப்படின்னு ஞானம் வந்துருச்சோம்னா இந்த பூதலத்துல கட்டம் இருக்குன்னு ஞானம் வருமா? வராது இல்லையா? அந்த மாதிரி இந்த போஜன சாத்தியம் இல்லாத இடத்துல போஜனத்துல ஹேது இருக்கு அப்படின்னு நிச்சயம் வந்துருக்குன்னு சொன்னா சாத்தியம் இல்லாத இடத்துல போஜனத்துல ஹேது இல்லை அப்படின்னு எனக்கூடிய வியாப்தி ஞானம் சம்பவிக்காது. வியாப்தி ஞானம் வரலன்னு சொன்னா அனுமதி வராது. அனுமதி வரலன்னு சொன்னா அப்ப நீங்க எப்படி சிஷ்டாச்சாரம் அனுமிதா ஸ்ருதி பிரமாணம்னு எப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால இந்த இடத்துல ஹேதுல விபிச்சார தோஷங்கள்லாம் இல்லாம நாம பார்த்துக்கணும். இப்ப வெறும் சிஷ்டாச்சார விஷயத்துவம் ஹேதுன்னு சொன்னா போஜனத்துல விபிச்சாரம் வந்துடுது. அதை வாரணம் பண்றதுக்காக நாம அலௌகிகத்துவம் அப்படின்னு எனக்கூடிய ஒரு விசேஷணத்தை போட்டுறோம். அப்போ அனுமான ஸ்வரூபம் என்ன கிடைச்சது? இப்போ மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அலௌகிகத்வே சதி சிஷ்டாச்சார விஷயத்துவம் அப்படின்னு அனுமானம் கிடைச்சது.
மங்களம் ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கம் அலௌகிகத்தே சதி சிஷ்டாச்சார விஷயத்வா யதா தர்சாதி. இப்படி சொன்னாலும் திருப்பி விபச்சாரம் வர்றதுன்னு சொல்றான். அப்போ அதவாரணம் பண்றதுக்காக இன்னொரு விசேஷம் போட போறோம். இது நாம அடுத்த பாடத்துல பார்க்கலாம். இங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. போஜனம் வந்து கம்ப்ளீட்டா அலௌகிக்கம் சொல்ல முடியாது இல்லையா, லௌகிக்கம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ ஸ்ருதியே வந்து உபநயனமான பரிசேச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது அது போஜன விஷயத்துல தானே வருது. இன்னொரு தடவை கேளுங்க நீங்க சொல்றது. இப்போ போஜனம் வந்து லௌகிக்கம், அதனால போஜனத்துல வந்து சிஷ்டாச்சாரத்துவம் இருக்காதுன்றனால வெபிச்சாரம் வரனால நம்ம அலௌகிக்கே சதி அப்படின்னு ஒரு விசேஷனம் போடுறோம். இல்ல ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் போஜனத்துல இல்ல, சிஷ்டாச்சார விஷயத்துவம் இருக்கு. போஜனம் வந்து பெரியவாள்லாம் மண்ணின்னு இருக்கா. சிஷ்டாச்சார விஷயத்துவம் ஹேது வந்து போஜனத்துல இருக்கு. அங்க சாத்தியம் இல்லை. சாத்தியம் என்னது? ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்துவம் சாத்தியமானது அங்க இல்ல, போஜனத்துல இல்ல. எழுதிக்கோங்க, ஒரு வாக்கியம் சொல்றாங்க. விபிச்சாரா நாம சாத்தியாபாவவத் விருத்தி ஹேது விபிச்சாரா. சாத்தியம் இல்லாத இடங்கள்ல ஹேது இருக்குன்னு சொன்னா அப்போ அந்த ஹேத்துல வந்து விபிச்சார தோஷம் சம்பவிக்கும். சாத்தியாபாவவத் விருத்தி ஹேது ஸ்ருதிபோதித கர்த்தவியதாக்கத்வா பாவவதி போஜனாதௌ சிஷ்டாச்சார விஷயத்துவம் ஹேது வர்த்ததே அப்படின்னு விபிச்சாரம். இல்ல இப்ப போஜனத்திலேயே ஸ்ருதி போதித்த கர்த்தவியதாக்கமும் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப நிறைய இடத்துல ஸ்ருதியை வந்து போஜனம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்றது இல்லையா? இல்ல போஜனம் விதானம்னா அது ஸ்ராத்த காலே பிராமணான் போஜேஸ்து அப்படின்லாம் இருக்கு. அப்படின்லாம் இருக்கு, நிமித்தமாக இருக்கு. உங்களுக்கு வந்து சாதாரண ரொட்டீன் ஒர்க்காக வேதம் சொல்றதா? அந்த மாதிரி இல்லையே. அது இன்னொன்னு கூட அடுத்த வாழ போஜனம் பண்ணி வைக்கணும்னு சொல்றதை தவிர்த்து நமக்கு சொல்லலையே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இங்க வச்சுடலாமா?